என் பேர் மஞ்சு. எங்க வீட்ல இருக்கிற ஸ்லிப்பர்ஸ், ஷூஸ் இதெல்லாம் நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறேன். ஷூ ரேக்கெல்லாம் ரொம்ப அழுக்காகாம நான் எப்படி மெயின்டெயின் பண்றேன் அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். இப்ப நான் பண்ற இந்த ஆர்கனைஸ்க்கு நான் கடையிலேருந்து எந்த ஆர்கனைசரும் வாங்கல. அதே மாதிரி இந்த ஆர்கனைஸ் பண்றதுக்காக நான் எந்த காசுமே செலவும் பண்ணல. இந்த வீடியோல 2 விதமான ஆர்கனைசிங் நான் பண்ணி காமிச்சிருக்கேன். இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசிங் யாருமே பண்ணியிருக்க மாட்டாங்க. ஷூ ரேக் மேல பூனை தூங்கிட்டு இருந்தது. அத டிஸ்டர்ப் பண்ண வேணாமேன்னு அப்படியே அத விட்டுட்டு தான் இந்த வீடியோவ நான் எடுத்திருக்கேன். என்னோட ஷூ ரேக் பார்த்தீங்கன்னா, இப்படி தான் இருக்கு. முதல்லலாம் நான் ஸ்லிப்பர்ஸு, ஷூஸ் எல்லாம் நான் இப்படி தான் வச்சிருப்பேன். எந்த ஆர்கனைசரும் இதுக்குன்னு நான் பண்ணதே கிடையாது. வீட்ல நெறைய ஸ்லிப்பர்ஸ், ஷூஸ் இருந்தது. ஆனா, இது உள்ள கம்மியா தான் வைக்க முடிஞ்சது. ஒரு ஸ்லிப்பர் மேல இன்னொரு ஸ்லிப்பர் வச்சாலும், அதுல இருக்கிற அழுக்கு இன்னொரு ஸ்லிப்பர்லயும் ஆக ஆரம்பிச்சது. அது மட்டும் இல்லாம, ஷூ ரேக் ஃபுல்லாவே மண்ணும் சேர ஆரம்பிச்சது. அடிக்கடி இத கிளீன் பண்றது ரொம்பவே கஷ்டமா இருந்தது. இப்ப நான் பண்ற இந்த ஆர்கனைஸ்னால எனக்கு ஷூ ரேக்கும் அழுக்காகறதில்ல. அதே மாதிரி என்னால நெறைய ஸ்லிப்பர்ஸும் இது உள்ள வைக்க முடிஞ்சது. அது வாங்க எப்படின்னு பார்க்கலாம். இந்த இடத்துல அழுக்கு அதிகமா இருக்குங்கிறதுனாலயும், ஸ்லிப்பர்ஸ் அப்படிங்கிறதுனாலயும் வெறும் கையில கிளீன் பண்ணாம, கிளவுஸ் போட்டுக்கிட்டு கொஞ்சம் கிளீன் பண்ணா பெட்டரா இருக்கும். ஃபர்ஸ்ட் கிளீனிங் முடிச்சுட்டு அப்புறம் ஆர்கனைஸ் பண்ணலாம். அதனால இதுக்குள்ள இருக்கிற ஷூ மொத்தத்தையும் நான் வெளியே எடுத்து போட்டுக்கிறேன். ஒரு சிலர் கேட்கலாம், ஸ்லிப்பர் கழட்டினோமா, உள்ள வச்சோமா அப்படின்னு இல்லாம, இதுக்கெல்லாமா ஒரு ஆர்கனைஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு. கண்டிப்பா இப்படி ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுனால, அடிக்கடி ஷூஸு, ஸ்லிப்பர்ஸ் இதெல்லாம் வாஷ் பண்ற வேலையும் மிச்சமாகுது. அது மட்டும் இல்லாம, இதனால நம்ம டைமும் அதிகமா சேவ் ஆகுது. இவ்ளோ ஸ்லிப்பர்ஸும் நான் உள்ள தான் வைக்கணும். ஃபர்ஸ்ட்டு இந்த ரேக் எல்லாமே டஸ்ட் இருந்தது. இந்த டஸ்ட் எல்லாத்தையுமே பழைய பெயிண்ட் அடிக்கிற பிரஷ்ஷுனால இது எல்லாத்தையுமே நான் கிளீன் பண்ணிக்கிறேன். இது பிளைவுட்ல பண்ண வச்சது. ஆனா, இப்ப லேட்டஸ்ட்டா ட்ரெண்டிங்ல இருக்கிற ஷூ ரேக் வாங்கணும்னு ரொம்பவே ஆசை. இந்த ஷூ ரேக் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அதிகமான இடத்த அடைச்சுக்குது. ஆனா, அது அப்படி கிடையாது. வால்லயே ஃபிக்ஸ் பண்ணலாம். அது வால்ல ஃபிக்ஸ் ஆகுறதுனால நமக்கு ஃப்ளோர்ல நமக்கு நெறையவே இடம் சேவ் ஆகும். கீழ பார்க்கறதுக்கு நீட்டாவும் தெரியும். ஆனா, அதுல இந்த அளவுக்கு ஷூஸும், ஸ்லிப்பர்ஸும் ஆர்கனைஸ் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. பிரஷ்ல கிளீன் பண்ணி முடிச்ச பிறகு, இப்ப ஈர துணியால நான் அந்த ரேக் எல்லாமே நான் கிளீன் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒரு சிலரு இந்த மாதிரி ரேக் இல்லாதவங்க, பெரிய அட்டை பாக்ஸ்ல நெறைய ஸ்லிப்பர்ஸ், ஷூஸ் எல்லாம் போட்டு கூட வச்சிருப்பாங்க. அப்படி இருக்கிறவங்க கூட நான் சொல்ற இந்த மெத்தட்ல நீங்க ஆர்கனைஸ் பண்ணி வைக்கலாம். இந்த மாதிரி துடைக்கிறதுக்கெல்லாம் நம்ம வீட்ல இருக்கிற பழைய காட்டன் துணி எடுத்துக்கோங்க. ஏன்னா, இத மறுபடியும் நம்ம வாஷ் பண்ணி யூஸ் பண்ண முடியாது. ஷூ ரேக் அப்படிங்கிறதுனால ஒரு முறை துடைச்சிட்டு இந்த துணிய அப்படியே தூக்கி போட வேண்டியது தான். துணியெல்லாம் டீக்ளட்டர் பண்ணும்போது பியூர் காட்டனா இருக்கிற துணியெல்லாம் தூக்கி போடாதீங்க. பழைய டீ-ஷர்ட்ஸு, துப்பட்டா, ரொம்ப பழசான காட்டன் சாரீஸ் இதெல்லாம் தூக்கி போடாதீங்க. கிச்சன்ல ஏதாவது கொட்டிட்டா அத துடைக்கிறதுக்கும் சரி, ஒரு டைம் தொடச்சு யூஸ் பண்ணிட்டு தூக்கி போடுறதுக்கும் இந்த மாதிரி துணியெல்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கு நம்ம ஆர்கனைஸ் பண்ண போறது இந்த பிளாஸ்டிக் கவர்ல தான். இதெல்லாம் எதுவுமே காசு குடுத்து வாங்கல. நம்ம வீட்ல கடைக்கு போகும்போது மளிகை கடையில குடுக்குற கவர் தான். ஒவ்வொரு டைமும் குடுக்கறத அப்படியே சேர்த்து வச்சுக்கிட்டே இருப்பேன். கவர் பழசாச்சுனா போதும், எடுத்து போட்டுட்டு மறுபடியும் புது கவர நான் சேஞ்ச் பண்ணிடுவேன். உங்களுக்கு இந்த மாதிரி கவர் வேணான்னு நெனச்சீங்கன்னா, உங்க வீட்ல இருக்கிற துணி பேக் கூட இதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஷூவோட சைஸுக்கு ஏத்த மாரி கவர் எடுத்து ஒவ்வொரு ஜோடியா நான் இது உள்ள போட்டு நான் ஷூ ரேக்குள்ள வைக்க போறேன். கவரா இருந்துச்சுன்னா, பழசாச்சுன்னா தூக்கி போடலாம். ஆனா துணி பேக்கா இருந்தா, நம்ம வாஷ் பண்ண வேண்டியிருக்கும். நமக்கு வேலையும் அதிகமாகும். இப்படி நான் கவர்ல போட்டு வைக்கிறதுனால, ஒரு ரேக்ல நான் 4 ஷூ வைக்க வேண்டிய இடத்துல கிட்டத்தட்ட ஒரு 8 ஷூ ஆச்சும் வைப்பேன். இப்படி கவர்ல போட்டு வைக்கிறதுனால, ஒரு ஷூக்கு மேல இன்னொரு ஷூ தாராளமா வைக்கலாம். இப்படி வைக்கிறதுனால, ஒரு ஷூல இருக்கிற மண்ணு இன்னொரு ஷூக்கும் ஆகாம நம்ம பார்த்துக்கலாம். ஷூஸ் எல்லாத்தையுமே மேல இருக்கிற 2 ரேக்ல வச்சுட்டு, ஸ்லிப்பர்ஸ் எல்லாத்தையுமே நான் கீழ ரேக்ல தான் வைக்க போறேன். கொஞ்சம் பெரிய கவரா இருந்தா லைட்டா ஒரு நாட் போட்டு கூட நம்ம வைக்கலாம். இதே மாதிரி அட்டை பாக்ஸ்ல ஆர்கனைஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, ஒவ்வொரு ஜோடியும் தனித்தனியா கவர்ல போட்டு, ஸ்லிப்பர்ஸ் இருக்கிற கவர் எல்லாமே படுக்க வைக்காம அப்படியே நிக்கிற மாரி வச்சீங்கன்னா, நம்ம தேவைப்படுறப்ப எடுக்கிறப்போ அப்படியே ஹேண்டில் புடிச்சு தூக்குனாலே போதும். இப்ப நான் காமிக்கிற இந்த ஷூஸ் எல்லாமே ஆல்ரெடி டிராவல் பண்ணும்போது பேக் பண்ணி எடுத்துட்டு போன ஷூ தான். ரொம்ப ரேரா யூஸ் பண்ற ஒரு சில ஷூக்கு பார்த்தீங்கன்னா, கேபிள் டை வரும் பாருங்க. அதையும் டை பண்ணி வச்சிருப்பேன். ஏன்னா, வாஷ் பண்ண ஷூ மறுபடியும் டஸ்ட் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான். ஒரு சில ஷூ பார்த்தீங்கன்னா, என்கிட்ட இருந்த துணி பேக்லயும் நான் கட்டி வச்சிருப்பேன். நெக்ஸ்ட் நீங்க பார்க்குற இந்த பிளாக் கலர் பேக் டிராவல் பண்ணும்போது நமக்கு கண்டிப்பா தேவைப்படுற சில முக்கியமான திங்ஸ நான் ஒரு வீடியோவா போட்டிருப்பேன். அந்த வீடியோல டிராவலுக்காகவே இந்த ஷூ பேக்க நான் வாங்கியிருந்தேன். இது கொஞ்சம் பழசாயிடுச்சு. அதனால இதுலயுமே நான் ஒரு ஷூவ போட்டு நான் வச்சுக்கிறேன்.
ஷூவா இருந்தா ஒரு பேருக்கு மேல இன்னொரு பேர் தான் வைக்க முடியும். ஆனா ஸ்லிப்பர்ஸா இருந்தா ஒரு ஸ்லிப்பர்ஸ்க்கு மேல 4 ஸ்லிப்பர்ஸ் கூட வைக்கலாம். ஸ்லிப்பர்ஸு, ஷூஸ் இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்றதுக்காக ஆன்லைன்ல நெறைய திங்ஸ் விக்குது. இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் நீங்க வாங்கி உள்ள வைக்கும்போது, அந்த திங்ஸே அது உள்ள நெறைய இடத்த அடைச்சுக்கும். அதுக்கப்புறம் எங்கங்க நம்ம இவ்ளோ ஷூவ நம்ம அது உள்ள ஆர்கனைஸ் பண்ண முடியும்? எங்க வீட்ல இருக்கிறவங்க ஒவ்வொரு முறையும் ஷூ தேவைப்படும்போது, கவர்லேருந்து எடுத்துக்கிட்டு, கவர அதே இடத்துல வச்சுருவாங்க. வெளிய போய் வந்த பிறகு அந்த ஷூவ அந்த கவருக்குள்ளேயே வச்சு, இருந்த இடத்திலேயே அத அரேஞ்ச் பண்ணி வச்சுருவாங்க. 4 பேர் இருக்க வேண்டிய ஒரு ஃபேமிலிலயே ஸ்கூலுக்கு போடுறது, ஆஃபீஸ்க்கு போடுறது, வீட்டுக்கு போடுறது அப்படின்னு தனித்தனியா இருக்கும். நிஜமா சொல்லணும்னா, முதல்லலாம் நெறைய ஸ்லிப்பர்ஸ் இருக்கு. வைக்க இடம் இல்லையேன்னு ரொம்பவே ஃபீல் பண்ணியிருக்கேன். நான் எப்ப இந்த மாதிரி வைக்க ஆரம்பிச்சேனோ, அப்ப இருந்து எனக்கு இடம் பத்தலையே அப்படிங்கிற ஃபீலே இல்ல. ஸ்லிப்பர்ஸ் எல்லாம் இப்படி கவர்ல போட்டு வைக்கிறதுனால எனக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு நான் இப்ப உங்களுக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட்டு வந்து சின்ன இடத்துல நெறைய ஷூஸ் ஆர்கனைஸ் பண்ணலாம். 2வதா ஸ்லிப்பரா இருந்தாலும் சரி, ஷூவா இருந்தாலும் சரி, ஒண்ணுக்கு மேல இன்னொன்னு வைக்கலாம். 3வது ஷூ ரேக் ஃபுல்லா நமக்கு மண் ஆகுறதையும் அவாய்ட் பண்ணலாம். 4வதா நம்ம அடிக்கடி ஷூ வாஷ் பண்றதும் நமக்கு வேலை மிச்சமாகும். 5வதா நம்ம ஷூஸ் எல்லாம் அப்படியே வச்சோம்னு வச்சுக்கோங்க, ஒண்ணொண்ணு நம்ம தேட வேண்டியிருக்கும். இப்படி இருந்தா நமக்கு எடுக்கிறதுக்கும் ஈஸியாவும் இருக்கும். நீங்க நினைக்கலாம், இப்படி கவர்ல போட்டு வச்சா ஸ்மெல் வராதா அப்படின்னு. ஷூல ஈரமா இருந்தா மட்டும் தாங்க ஸ்மெல் வரும். நல்லா காஞ்சு இருந்தா அந்த ஷூ ஸ்மெல் வரவே வராது. அது மட்டும் இல்லாம யூஸ் பண்ற சாக்ஸும் சரி, பியூர் காட்டன்ல நல்ல தரமான சாக்ஸா இருக்கணும். சீப்பா கிடைக்குதுன்னு குவாலிட்டி கம்மியா இருக்கிற சாக்ஸ் வாங்கணும்னு வச்சுக்கோங்க. நம்ம கழட்டும்போதே ஸ்மெல் வரும். ஷூ ஆர்கனைஸ் பண்ணி முடிச்சதுல, இதுல 2 விதமான ஜோடி எனக்கு வந்து யூஸ் பண்ணாம அப்படியே ரொம்ப நாள் இருந்தது. இந்த ஸ்லிப்பர்ஸ் 2த்தையுமே நான் எடுத்து ஒரு கவர்ல போட்டுக்கிறேன். இத மொட்டை மாடியில கொண்டு போய் வச்சிர போறேன். ஏன்னா, அடிக்கடி அந்த இடத்த நம்ம கிளீன் பண்ண மாட்டோம். நெறைய டஸ்ட் இருக்கும். மொட்டை மாடிக்கு போறப்பலாம் இந்த ஸ்லிப்பர்ஸ் யூஸ் பண்ணா, ஸ்லிப்பரும் யூஸ் ஆன மாரி இருக்கும். அதே மாதிரி நம்ம காலும் அழுக்காகாம இருக்கும். அவ்வளோதாங்க. நான் ஸ்லிப்பர்ஸ் எல்லாத்தையுமே நான் எடுத்து வச்சுட்டேன். வாஷ் பண்ண வேண்டிய ஒரு செட்டு ஷூவும், நான் வாக்கிங் போற ஷூவும் நான் ரேக்குக்கு வெளியவே வச்சுடுறேன். ஒரு சிலர் கேட்பீங்க, எனக்கு வந்து நெறைய இடம் இருக்கு. ஆனா, எனக்கு இந்த மாதிரி கவர்ல போட்டு ஆர்கனைஸ் பண்ணி வைக்க விருப்பம் இல்ல. வேற ஏதாவது மெத்தட் இருந்தா சொல்லுங்க. நீங்க கேட்டீங்கன்னா, உங்களுக்கு தாங்க இந்த மெத்தடு. புதுசா ஷூ வாங்குனாலும் சரி, அதே மாதிரி ஸ்லிப்பர்ஸ் வாங்குனாலும் சரி, இந்த மாதிரி பாக்ஸ்ல போட்டு தருவாங்க. இந்த பாக்ஸ் எல்லாமே தூக்கி போடாதீங்க. அப்படியே வச்சுக்கோங்க. எல்லா ஸ்லிப்பர்ஸையும் நம்ம பாக்ஸ்ல போட்டு வைக்கும்போது, எதுல எந்த ஸ்லிப்பர்ஸ் இருக்குறதுன்னு கண்டுபிடிக்கிறது ரொம்பவே கஷ்டமா இருக்கும். ஒவ்வொரு முறையும் எடுக்கும்போதும் நம்ம ஒவ்வொரு பாக்ஸா தொறந்து பார்க்க வேண்டியும் இருக்கும். இதுக்குமே உங்களுக்கு கண்டிப்பா ஒரு டிப்ஸ நான் சொல்றேன். எந்த ஸ்லிப்பர நான் ஷூ பாக்ஸ்ல ஆர்கனைஸ் பண்ண போறேனோ, அந்த ஸ்லிப்பர ஃபோட்டோ எடுத்து, நான் வந்து கலர் பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு வந்திருக்கேன். வீட்டுக்குள்ள ஷூ ரேக் வச்சு, இந்த மாதிரி பாக்ஸ்ல வைக்கிறவங்களுக்கு இந்த டிப்ஸு ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. என்கிட்ட இருந்த 2 பாக்ஸ வச்சு தான் இன்னைக்கு நான் எப்படி பண்றேன்னு காமிக்க போறேன். பாக்ஸ்க்குள்ள ஸ்லிப்பர் வைக்கும்போது, அடிப்பக்கம் வந்து எப்பவுமே பாக்ஸோட சைடுல வர்ற மாதிரியும், மண்ணு இல்லாத சைடு உள்பக்கம் வர்ற மாதிரியும் வையுங்க. இப்ப நான் வச்சிருக்கேன் பாருங்க, இந்த மாதிரி தான் வைக்கணும். இப்படி வச்சா ஒரு செருப்புல இருக்கிற அழுக்கு இன்னொரு செருப்புக்கு ஆகவே ஆகாது. ஷூ பாக்ஸ்ல எல்லாருமே ஸ்லிப்பர் போட்டு வைப்பாங்க. நெறைய பாக்ஸ் இருந்துச்சுன்னா, எந்த பாக்ஸ்ல எந்த ஸ்லிப்பர் இருக்குன்னே தெரியாது. அவசரமா எங்கேயாச்சும் போணும்னா, ஒவ்வொன்னா தொறந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கணும். பிரிண்ட் அவுட் எடுத்த ஃபோட்டோவ சைடுல இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிட்டு, கரெக்ட்டா பாக்ஸோட சைஸ்க்கு நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். 2 பக்கம் சைடுல இருக்கிற ஒயிட் பார்ட்ட நான் அப்படியே விட்டுக்கிறேன். ஏன்னா, இந்த இடத்துல தான் நான் டேப் போட்டே ஒட்டப் போறேன். உங்களுக்கு வேணும்னா ஃபெவிகால் கூட போட்டு நீங்க ஒட்டிக்கலாம். டேப் போட்டு ஒட்டுறதுனால பாக்ஸ் பழசாச்சுனாலும், இத அப்படியே பிச்சு எடுத்துட்டு வேற ஒரு பாக்ஸ்ல ஒட்டுறதுக்கு கூட நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோல கிளீனா தெரியணுங்கிறதுக்காக ஒரு பேப்பர்ல 2 ஃபோட்டோ வர மாரி நான் பிரிண்ட் அவுட் எடுத்தேன். உங்களுக்கு வேணும்னா ஒரு பேப்பர்ல ஒரு 6, 7 ஃபோட்டோ வர்ற மாதிரி கூட சின்ன சின்னதா நீங்க எடுத்துக்கலாம். இப்படி வச்சு நான் ஸ்டிக் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க. இந்த பாக்ஸ்ல என்ன ஸ்லிப்பர் இருக்குது அப்படிங்கிறத ஈஸியா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். 2 பாக்ஸ்லயும் நான் உள்ள ஸ்லிப்பர் வச்சு இதே மாரி நான் ஸ்டிக் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாரி ஸ்டிக் பண்ண பிறகு ஒரு பாக்ஸ் மேல இன்னொரு பாக்ஸும் வைக்கலாம். அதே மாதிரி பாக்ஸ் எடுக்கும்போதும் அதுக்குள்ள என்ன ஸ்லிப்பர் இருக்குதுன்னு ஈஸியாவும் கண்டுபிடிக்கலாம். நிச்சயமா சொல்றேங்க. இந்த மாதிரி ஒரு ஆர்கனைஸ் நீங்க எங்கேயுமே பார்த்திருக்க மாட்டீங்க. வீட்டுக்குள்ள ஷூ ரேக் வச்சிருக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு ஆர்கனைஸ் பண்ணுங்க. பார்க்கவே ரொம்பவே நீட்டா சூப்பரா தெரியும். நான் வந்து 3 பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு வந்தேன். ஆனா என்கிட்ட 3 பாக்ஸ் இல்ல 2 தான் இருந்தது. 1 வந்து நான் அப்படியே எடுத்து வைக்கிறேன். எனக்கு எப்ப பாக்ஸ் கிடைக்குதோ அப்ப வந்து நான் ஸ்டிக் பண்ணி வச்சுக்க போறேன். புதுசா நம்ம சேனல பார்க்குறவங்களுக்கு சொல்றேன். நம்ம சேனல்ல ஆல்ரெடி வார்ட்ரோப் ஆர்கனைசிங் வீடியோவும்,
ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசிங் வீடியோவும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். வீடு கட்டும்போதும், மாடுலர் கிச்சன் பண்ணும்போதும் என்ன மாதிரி எல்லாம் எங்களுக்கு மிஸ்டேக் வந்துச்சு அப்படிங்கிறத பத்தின வீடியோவும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். வாஷிங்க்குன்னு நான் தனியா ஒரு வீடியோ அப்லோட் பண்றேங்க. அதுல ஷூ எப்படி வாஷ் பண்றது, நம்ம வெளிய போடுற புது ட்ரெஸ்ஸஸ், ஒயிட் ட்ரெஸ், கிச்சன்ல யூஸ் பண்ற டவலு, பில்லோ கவர்ஸ் இதெல்லாம் எப்படி வாஷ் பண்றேன் அப்படிங்கிறத பத்தி நான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலா நான் அதுல சொல்றேன். அவ்வளவுதான். இந்த பாக்ஸ கொண்டு போய் ஷூ ரேக்ல வச்சிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.